அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வரலாற்று காவலன் வகுப்புல 10ஆம் வகுப்பு பாடம் 2 உலகப் போருக்கு நடுவில் இருக்கக்கூடிய உலகத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றதுல முக்கியமான பாயிண்ட், போலீஸ் எக்ஸாமுக்கு முக்கியமான பாயிண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் கேள்வியை பார்க்குறோம். முதல் பெரும் வீழ்ச்சி, பொருளாதார பெருமந்தம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா 1929 to 30 காலகட்டங்களில் இருந்துச்சு. அது 20 to 30 காலகட்டங்களில் இருந்துச்சு. முதல் உலகப் போர் முடிஞ்ச உடனே பொருளாதார பெருமந்தம் தான் இருந்தது. ஓகேங்களா? இப்போ அதுதான் அந்த காலகட்டம். தங்க மதிப்பீட்டு அளவு, இது பாக்ஸ் கொஸ்டின். ஸோ தங்க மதிப்பீட்டு அளவு என்பது ஒரு நாட்டின் நாணயமோ இல்லை காகித பணமோ தங்கத்துக்குடைய நேரடி தொடர்பு தான் என்னது தங்க மதிப்பீட்டு அளவு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் பாசிச கட்சி, முசோலினி அவர்கள் இத்தாலியில் 1919 பாசிச கட்சி அப்படின்றத தொடங்கியிருந்தார். முதலாம் உலகப் போரின் முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை இது வெர்சைல்ஸ் உடன்படிக்கை. இது நம்ம ஆல்ரெடி பழைய கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் டியூஸ். ஸோ இரண்டாம் டியூஸ் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா 1926 முசோலினி அவர்கள் தான் என்ன அழைக்கப்பட்டார், இரண்டாம் டியூஸ் என்று அழைக்கப்பட்டார். லேட்டரன் உடன்படிக்கை. லேட்டரன் உடன்படிக்கை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டிகன் நகரத்துடைய போப்பாண்டவருக்கும் முசோலினிக்கும் இடையில போடப்பட்ட ஒப்பந்தம் தான் என்னது லேட்டரன் உடன்படிக்கை. இத்தாலியில் இருக்கவங்க எல்லாருமே வந்து என்னது இந்த மதத்தை வந்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மதமாக மாற்றிட்டாங்க, தேசிய மதமாக. அதுக்கடுத்து பன்னாட்டு சங்கம் செயலிழந்த ஆண்டு 1935 பன்னாட்டு சங்கம் செயலிழந்தனால தான் இரண்டாம் உலகப் போரே தொடங்கிருச்சு 39. அதுக்கப்புறமா பன்னாட்டு சங்கம் கலைக்கப்பட்டது 1946. ஓகேங்களா? அப்புறம் ஹிட்லரின் சுயசரிதை, மெயின் கேம்ப், எனது போராட்டம் அப்படின்ற புத்தகம் தான் என்னது ஹிட்லருடைய சுயசரிதை. சமூக ஜனநாயக கட்சி. ஸோ சமூக ஜனநாயக கட்சி தான் என்னது இப்போ ஜெர்மனியில் வந்து தொடங்கப்பட்டது. 1836 தொடங்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ அது ஏதோ ஒரு கழகம்னு சொல்லிட்டு கூட அதுக்கு பேர் வச்சிருந்துருப்பாங்க ஜெர்மனியில். அதுக்கப்புறம் ஹிட்லரின் ரகசிய காவல் படை, இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கெஸ்டஃபோ அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது என்னது ஹிட்லரின் ரகசிய காவல் படையோடைய பேர் கெஸ்டஃபோ. GESTAPO கெஸ்டஃபோ அப்படின்றது. அதுக்கப்புறம் வியட்நாம் தேசிய கட்சி. ஸோ 1927 தொடங்கப்பட்டது. புரட்சிகர இளைஞர் இயக்கம் 1925 ஹோ சி மின் என்பவரால் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்தியாவில் காலனி நீக்க செயல்பாடு வங்கப்பிரிவினைக்கு அப்புறமாவே தொடங்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் செயல்பாடு எதுனா சுதேசி இயக்கம் என்பது காலனி நீக்க செயல்பாடுல முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்திய அரசு சட்டத்தின் இரட்டை ஆட்சி முறை. இந்திய அரசு சட்டத்தின் இரட்டை ஆட்சி முறை எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு? 1919 சட்டத்தின்படி தான் மாகாண இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டு 1935 சட்டத்தின்படி மாகாண இரட்டை ஆட்சி ஒழிக்கப்பட்டு மத்தியில் இரட்டை ஆட்சி கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேங்களா? இப்போ அது ஒன்று. அதுக்கடுத்து ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு. இது இங்கிலாந்து அதோட காலனி நாடுகள் மேல பொருளாதார பெருமந்தத்தை மாற்றி விடுறக்காண்டி போடப்பட்ட மாநாடு அந்த ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு 1932. தென்னாப்பிரிக்கா ஒன்றிய உதயம் 1910 தான் என்ன ஆகுது இந்த தென்னாப்பிரிக்கா ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்கன் யூனியன். அப்புறம் இன ஒதுக்கல் கொள்கை முடிவு கொண்டு வந்தவர் யாருன்னா தென்னாப்பிரிக்காவை சேர்ந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கருப்பு காந்தி, தென்னாப்பிரிக்காவின் காந்தி என்று அழைக்கப்பட்ட நெல்சன் மண்டேலா அப்படின்றவர் 27 ஆண்டுகள் ஜெயிலில் இருந்து 94 அதிபர் ஆனார்னு சொல்லி நம்ம படிச்சிருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தலை தகர்ப்பாளர், இது வேணாம், தலை தகர்ப்பாளர். ஸோ பொலிவர் அப்படின்றவர் தான் யாரு தலை தகர்ப்பாளர் என்று அழைக்கப்பட்டவர், ரொம்ப முக்கியமான ஆள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயர்கள் என்று அழைக்கப்பட்டவர். ஆனால் ஆப்பிரிக்க நேர்கள் யாருன்னா ஸோ டச்சுக்காரர்கள் குடியேறாங்க ஆப்பிரிக்காவில். அந்த ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சுக்காரர்கள் எப்படி அழைக்கப்படுறாங்க? போயர்கள் என்று அழைக்கப்படுறாங்க, இல்லாட்டி ஆப்பிரிக்க நேர்கள் என்று அழைக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் ஓரளவுக்கு முக்கியமான பாயிண்ட். இது போக நீங்கள் பாக்ஸ் கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு என்ன செய்யணும், புக் பேக்கை மட்டும் படிச்சுட்டு வேலையை முடிச்சிடணும். 2வது பாடம் ரொம்ப சிம்பிள். 2 பாடத்தில் இருக்கக்கூடிய பாக்ஸு புக் பேக்கு முக்கியமான பாயிண்ட் நம்ம கொடுத்ததை வச்சு வாசிச்சுட்டு போனாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பேஜில் வைக்கிற கொஸ்டின் இதை மட்டும் படிச்சுட்டு போனாலே இந்த பாடத்துக்கு போதுமானது. இந்த 4 பாடத்தில் நேரத்தை அதிகமாக செலவழிக்காதீங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்டால் தான் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்கிறோம். இந்த 2 உலகப் போருக்கு இடையில உலகம் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கும்போது
பொருளாதார பெருமந்தம் பார்க்குறோம். 1929 தங்க மதிப்பீட்டு அளவு என்னன்னு பார்க்குறோம். நாணயத்துக்கு தங்கத்துக்கு இருக்க நேரடி தொடர்பு. பாசிச கட்சி 1919 தொடங்கப்பட்டது. முதலாம் உலகப் போரின் உடன்படிக்கை, வெர்சேல்ஸ் உடன்படிக்கை இல்லாட்டி பாரிஸ் அமைதி மாநாடு 1919. இரண்டாம் பியூஸ் என்று அழைக்கப்பட்டவர் 1926 முசோலினி. லேட்டரன் உடன்படிக்கை போப்பாண்டவருக்கும் முசோலினிக்கு இடையில போடப்பட்டது. பன்னாட்டு சங்கம் செயலிழந்த ஆண்டு 1935. ஹிட்லரின் சுயசரிதை மெயின் கேம்ப், எனது போராட்டம், மெயின் கேம்ப். ஓகேங்களா, இங்கிலீஷில் எப்படி இருக்கும்? மெயின் கேம்ப் அப்படின்னு இருக்கும். ஓகேவா. சமூக ஜனநாயக கட்சி. ஸோ 1836. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்லரின் ரகசிய காவல்படை கெஸ்டாஃபோ. வியட்நாம் தேசிய கட்சி 1927. புரட்சிகர இளைஞர் இயக்கம் 1925. கோசி மின் அப்படின்றவர் தொடங்கியிருக்காரு. இந்திய காலனி இயக்க செயல்பாடு நிறையா இருக்குது, 1 2 கிடையாது. இந்திய அரசட்டம் இரட்டையாட்சி முறை கொண்டு வந்தது 1919 இந்திய அரசட்டம். ஒட்டாவா பொருளாதார உச்சி மாநாடு எப்போ? 1932. இங்கிலாந்து வந்து போட்டுச்சு. தென்னாப்பிரிக்க ஒன்றிய உதயம் 1910. இன ஒதுக்கல் கொள்கை முடிவு கொண்டு வந்தவர் யாரு? நெல்சன் மண்டேலா. தலை தகர்ப்பாளர் பொலிவர். போயர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் ஆப்பிரிக்காவில் குடியேறிய டச்சுக்காரர்கள். அவர்கள் ஆப்பிரிக்க நேர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஓகேங்களா, இந்த பாடத்தோடைய இது முடிஞ்சு போச்சு. ஸோ முக்கியமானது மட்டும் சொல்லி கொடுத்துருக்கோம். நல்லபடியாக டெஸ்ட்டு எக்ஸாம் எழுதுங்க. நவம்பர் 9ஆம் தேதி. ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும். நன்றி.